டிசம்பர் டிசம்பர் வந்தாலே ஒரே கொண்டாட்டம் தான். வருடத்தின் கடைசி மாதம், கிறிஸ்மஸ், புத்தாண்டு, அப்படி வரிசையாக ஃபங்க்ஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஸ்பெஷல் ரஜினி ரசிகர்களுக்கு தான். காரணம் என்னென்னா, தலைவர் பிறந்த நாள் டிசம்பர் 12. எல்லா வருடங்கள்லையும் இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே ரஜினி ரசிகர்கள் எல்லாம் குஷியாயிருவாங்க, கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கே போயிடுவாங்க. இது ரஜினி ரசிகர்கள்ட்டு பிரிக்க முடியாத ஒரு மாதம். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதம் ஸ்பெஷலாக இருக்குமோ, அதே மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கு போகிற மாதம் இந்த டிசம்பர் 12. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள். இது உலகம் அறிந்தது. ஒரு இன்டர்வியூவில் எஸ்பிபி அவர்கள் சொல்லியிருப்பார், கேவி பாலச்சந்தர் அவர்கள் எஸ்பி அவர்களை பார்த்து, பாலு கொஞ்சம் திரும்பி பாரு, அந்த டோருக்கு பின்னாடி ஒரு 3 பேர் நிற்கிறாங்க, அவங்கள பாரு அப்படின்னு சொல்லும்போது எஸ்பிபி அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. எஸ்பி அவர்களுக்கு யார் என்னன்னு எதுவுமே தெரில. அப்போது கேபி அவர்கள் எஸ்பிபி அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, பாலு நான் சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோ, அந்த பையன் ஒரு நாள் தமிழ் சினிமாவை மட்டுமல்ல, இந்திய சினிமாவை மட்டுமல்ல, உலக சினிமாவே ஆளப்போகிறான், நீ வேணும்னா எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அது வேறும் இல்லை, கதவுக்கு பின்னாடி நின்ன நமது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பற்றி யாரோ ஏதோ சொல்லி நம்ம பல நல்ல விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் அதுலேருந்து ஒரு 2-3 சின்ன கருத்துக்களை சொல்லலான்னு இருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டக்டராக வேலை செஞ்சாங்கிறது உலகறிந்த உண்மை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் படம் நடிக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய உழைப்பு எவ்வளவு இருந்துங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பழைய ஒரு நீங்களும் எல்லாம் ஒரு கோடி நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க. கமல் அவர்களுக்கு கூட ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் நடிக்கிறாங்க. கமல் அவர்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம், ஸ்ரீதேவி அவர்களுக்கு 5,000 ரூபாய் சம்பளம், ரஜினிகாந்த் அவர்களுக்கு வெறும் 2,000 ரூபாய் சம்பளம். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீதேவி கிட்ட சொல்லியிருக்காங்க, கமல் மாதிரி நம்ம எப்போ சம்பளம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வயசில் நம்ம சம்பளத்தை பற்றி பேசாமல் அந்த இடத்துல அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்து, உழைக்கணும். சும்மா போன உடனே கமல் சம்பளத்தை தூக்கி ரஜினிகாந்த் கொடுத்துட மாட்டான், உழைக்கணும். அது உழைக்கணும்னா எப்படி உழைக்கணும்? நீங்கள் ஒன்றா இல்லை, 80 to 90 அந்த வருஷத்தில், நீங்கள் ஒரு வருஷத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் 28 படம் நடித்திருப்பார். ஒரே வருஷத்தில் ஒரு வருஷத்தில் 28 படங்கள் நடித்து முன்னுக்கு வந்தவர் தான். உழைப்பின் உதாரணம் தான் ரஜினிகாந்த். இன்னைக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாம் வருஷத்துக்கு 2 படம் 3 படம், ஏன் ஒரு படம் நடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் 28 படங்கள் நடித்து அவருடைய உழைப்பால் முன்னேறினவர் தான் ரஜினிகாந்த். ஏதோ அதிர்ஷ்டத்தினாலேயும் அரசியல் செல்வாக்கினாலேயும் லாட்ரினாலேயும் லக்கினாலேயும் எல்லாம் முன்னேறினவர் கிடையாது. அவருக்கு ஆன்மீகம் இருக்குது, அதே நேரத்தில் உழைப்பும் இருக்குது. அந்த உழைப்பை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு வருஷத்தில் 28 படங்கள் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஏன் ஹாலிவுட்டில் ஒரு இங்கிலீஷ் படம் கூட நடிச்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியல. ரஜினிகாந்த் அவர்களின் வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அதிகப்படியான வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சிக்கு முக்கியமாக இருந்தது அவருடைய உழைப்பு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் பல இடங்களில் பல கதைகள் சொல்லுவார், குட்டி ஸ்டோரிகள் சொல்லுவார். அந்த குட்டி ஸ்டோரியில் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி, காது கேட்காத தவளை. ஒருத்த மேலே ஏறி போகும்போது அவனை சுற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களால் சொற்களால் ஏதோ ஒரு விதத்தில் அவனை தாக்குவாங்க.
அந்த தாக்குதல்களிலிருந்து தப்பிச்சு நீங்க மேலே போகணும் அப்படின்னு சொன்னா காது கேட்காத தவளை போல இருக்கணும். அது பதவியா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு வளர்ச்சியில வளர்ந்துட்டீங்க. அந்த வளர்ச்சியை தக்க வைக்கணும். அந்த வளர்ச்சியை இன்னும் அந்த ஒரு மைல்ஸ்களை தொட்டுட்டீங்க, அதை தாண்டி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காது கேட்காத தவளை போல இருக்கணும் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார். அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. இதை மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டோரி, ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கதைகளில் எந்த கதை உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் பல பல விமர்சனங்களை கடைசி ஒரு 1-2 வருஷமாக ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை ஒன்று. இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுற எல்லா நடிகர்களுக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் எதுக்கு வாங்கினாரு, எதுக்கு பெற்றுக்கொண்டார், அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தோட பவர் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ் சினிமா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை விட்டு தாண்டலை. தமிழ் சினிமாவை இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க ஒரு பாதை வகுத்து தமிழ் சினிமா இன்னைக்கு அஜித், விஜய், கமல், தனுஷ் எல்லாம் சின்ன சின்ன நடிகர்களுக்கு படம் வேர்ல்டு வைடு ஒன்று சொல்கிறாங்க இல்லை, வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுதுன்னு. இந்த வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் யார்? பாதை அமைத்தது யார்? ஒரு காலத்தில் ரஜினி படம் வெளிநாடுகள்ல எல்லாம் திரையிடப்படாமல் இருந்திருந்தால், ஒருவேளை இருந்திருந்தால், தமிழ் சினிமா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே, அதாவது ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரியே இருந்திருக்கும். இன்னைக்கு வேர்ல்டு வைடு தமிழ் சினிமா பறந்து விரிஞ்சு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு எல்லாரும் பெருசாக சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி போடுறாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கருத்து இல்லை. அதை வாங்குவதற்குண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா? நீங்கள் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க, என்ன சாதனை புதுசாக நிகழ்த்திட்டீங்க? உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு இதுதான் இது. இது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் உதவி பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. செய்கிற உதவியை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறவன் அவன் செஞ்ச உதவியை வெளியில் சொல்கிறான், அவனுக்கு பேர் தேடுறான், புகழ் தேடுறாங்கிறது தான் அர்த்தம். ஆனால் நம்ம ஒன்று செய்கிறோம், வெளியில் இருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம். குறைக்கிற நாய் குறைத்து கொண்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சாலும், நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதை இல்லை சொல்லி அதுக்கு ஒரு பேர் எடுக்கணும், அதுக்கு அந்த இடத்துல நம்ம பேர் வரணும் அப்படின்னு ஒருபோதும் ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்தது கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இல்லாத பேர் இல்லை, புகழ் இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை. இவ்வளவு இருந்தும் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளம்பர படத்தில் நடித்தது கிடையாது. சும்மா ஒரு 2 செகண்ட் ஒரு விளம்பரத்தில் வந்துட்டு போனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்கள்லாம் கொண்டு வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு கார் ஷோரூமில் ஒரு விளம்பரத்துக்கு சும்மா ஒரு 5 வினாடிகள் வந்துட்டு போனால் போதும். அதுக்கு பல 100 கோடிகள் கொடுக்கறதுக்கு இந்த விளம்பர உலகம் காத்துட்டு இருக்கு. அது ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரிந்தும் அதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு படம் நடிக்கிறோம், அந்த படம் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். லாஸ்ட்டில் ஒரு படத்தோட இசை வெளியீட்டில் கூட சொல்லியிருப்பார், டப்பு வேணும். நம்ம ஒரு படம் நடிக்கிறோம், ப்ரொடியூசர் காசு செலவு பண்ணுறாரு, ப்ரொடியூசருக்கு அந்த காசு போகணும். ஸோ மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ப்ரொடியூசருக்கு காசு போகணும். அந்த மாதிரி படம் கதை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் படம் நடிக்கிறேன். மற்ற மாதிரி என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பெருந்தன்மை, அதுவும் மேடையில் சொல்கிற ஒரு பெருந்தன்மை இங்கே இருக்கிற எத்தனை நடிகர்கள்ட்ட இருக்கு. பாபா படம் சற்று சறுக்குன உடனே பார்ட்டி வச்சு கொண்டாடின கும்பல் ஒரு பெரும் கும்பல். இங்கே எல்லாருக்குமே இது தெரியும்.
இது தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதே கும்பல் கொஞ்ச நாள் கழித்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கும் சண்டை போட்டாங்க. அதுவும் தமிழில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க இந்த ஓடுற குதிரை எப்படா படுக்கும், அந்த இடத்த நம்ம தக்க வைக்கலாம், கிளவன் ஒளிவான் கட்டில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. நீங்கள் எல்லாம் நல்லா சிந்திக்கணும். அந்த குதிரை ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை நாளைக்கு அந்த குதிரை உட்கார்ந்தால் கூட அந்த குதிரைக்கு உண்டான மதிப்பு மரியாதை அந்த பேரு புகழெல்லாம் அந்த குதிரையோட தான் இருக்கும். நீங்கள் அந்த குதிரையை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற ரசிகர்களும் சரி, மற்ற நடிகர்களும் சரி. ஒரு படம் தோல்வி அடைஞ்ச உடனே அந்த முடிஞ்சு இதோட ரஜினிகாந்த் அவர்களுடைய சகாப்தம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இங்கே கூச்சலிட்ட கூட்டம் பெரிய கூட்டம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 74 வயதிலும் 74 வயது 50 வருடம் சினிமா இண்டஸ்ட்ரியில் காலூண்டி நின்று சூப்பர் ஸ்டாராக நின்று இன்னைக்கு தமிழ் சினிமா உலக அளவில் பிரபலமாக காரணமாக இருந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு டிசம்பர் 12 பிறந்த நாள். நமக்கு நிறைய எல்லா நடிகர்களையும் பிடிக்கும், எல்லா நடிகர்களுடைய படங்களையும் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் ஐயாவும் காலம் முடிந்த அப்புறம் ரஜினி கமல்னு வரும்போது அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள் எல்லாம் இந்த ரஜினியை பின்பற்றி தான் வந்தார்கள். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏஆர் முருகதாஸ் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், ரஜினி சாருக்கு அப்புறம் வந்த எல்லா நடிகர்கள்ட்டையும் ரஜினி சாரோட சாயல் இல்லாமல் இருக்காது. அது இன்னமும் சரி, இன்னும் 10 வருடங்களானாலும் சரி, இன்னும் 100 வருடங்களானாலும் புதுசாக ஒரு நடிகன் வரான்னா அவங்களுக்கு ரஜினி சாரோட சாயல் இல்லாமல் இனி புதுசாக ஒரு ஹீரோயிசத்தை உண்டாக்கி, புதுசாக ஒரு ஸ்டைலை உண்டாக்கி, புதுசாக ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை உண்டாக்கி யாராலையும் வர முடியாது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அமைச்சு வச்சிருக்க பிளாட்ஃபார்ம் அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு இருக்க நடிகர்கள் எல்லாம் அந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு மூலையில் 100ல் 1% 2% இடத்தை தான் அடைச்சிருக்காங்க. இன்னும் 98-99% இடம் ரஜினிகாந்த் அவர்கள் அமைத்த பிளாட்ஃபார்மில் காலியாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் இன்னும் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய ஸ்டைலு, அவருடைய நடை பாவனை, அவருடைய வேகம், அவருடைய உற்சாகம் இதெல்லாம் நீங்கள் இன்னும் எட்டி பிடிக்கணும்னா இன்னும் நீங்கள் ஓடணும். உச்சத்தில் இருந்துட்டு நான் சினிமாவை விட்டுட்டேன்னு சொல்கிறது ஒரு கூட்டமாக இருந்தாலும் அந்த உச்சங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் அமைத்த பிளாட்ஃபார்மில் இல்லாட்டா ரஜினிகாந்த் அமைத்த கோபுரத்தில் 102% இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா மட்டுமில்லை, உலக சினிமாவின் அடையாளம். அந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு, தலைவர் அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது நமது சேனல். நன்றி.